No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இது ஒரு பணம் சம்பாதிக்கும் முயற்சியாக இந்த பெண் இதை எடுத்திருக்காங்க. இது அவருக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்குது. அதனால அவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இடிக்கிறாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கோபம் வரணும். அந்த கோபம் இல்லை, நல்ல ஃபுல் மேக்கப்பில் இருக்காங்க, போஸ் கொடுத்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் இந்த அம்மாவை ஏறெடுத்தும் பார்த்த மாதிரியே தெரியல அந்த வீடியோவில். இவங்களே தான் அவங்க பக்கத்தில் போய் இடிச்சுக்கிட்டு அந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அவர் பேக் எடுக்கும்போது இப்போ இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுவாங்களா? போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா மேம்? அவர் இறக்காமல் இருந்தால் பெண்களுக்கு சாதகமாக தான் கண்டிப்பாக போயிருக்கும். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டிரெக்டிவ் மாலதியிலேருந்து இருக்கிறார். இடம் பேசலாம். வணக்கம். வணக்கம் தம்பி. மேம், சமீபமாக கேரளா பேருந்தில் ஒரு ஆண் தமிழ் தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெண் ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்க மேம். அந்த வீடியோ நல்லா வைரல் ஆகிடுச்சு. அதனால் அந்த ஆண் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மன உளைச்சல் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க மேம். இதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? இதோட முழு பின்னணி என்ன மேம்? இது பின்னணி என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும்ல, நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய வியூஸ் போகணுங்கிறதுக்காக நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்குது. அதை எடுத்து போடுறதில்லை. இப்போ நெகட்டிவான ஒரு டைட்டில் வச்சாலோ நெகட்டிவான விஷயத்தை போட்டாலோ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அன்றைக்கெல்லாம் நாம் எல்லா பேச்சு எதையும் நெகட்டிவாக சிந்திக்கக்கூடாது, நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது மாறி போயிடுச்சு. நெகட்டிவான ஒரு தலைப்பு நீங்கள் கொடுத்தா, யார் கொடுத்தாலும் சரி, சேனல்லையாக இருக்க எந்த சேனல்லையாக இருக்கட்டும், நெகட்டிவ் தலைப்பு இருந்ததுன்னா அதை பார்க்குறதுக்காக நிறைய பேர் அந்த வீடியோக்குள்ளே போகிறாங்க. ஸோ இது மக்களும் மாறிவிட்டார்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தாங்களை டிசைன் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெண்ணு தனக்கு நிறைய வியூஸ் வரணுங்கிறதுக்காக, இது எவ்வளோ போயிருக்கு அந்த வியூ? 20 லட்சம் போயிடுச்சு. அது இல்லை மேம், அது எவ்வளோ போச்சுன்னு தெரியல. நல்லா வைரல் ஆச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அது நிறைய போயிருக்கு. அப்போ அவங்களுக்கு வருமானம் வரணும். ஸோ வருமானம் இன்றைக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி யாரும் சம்பாதிக்கிறதுக்கு நினைக்கல. ஸ்மார்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஸ்மார்ட் ஒர்க், அதில் காசு வரணும், உட்காந்த இடத்துல நீட்டாக நிம்மதியாக காசு வரணும், உடல் உழைப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு விவசாயியோடைய உடல் உழைப்பு எவ்வளவு? நம்ம இங்கே கொஞ்சமாவது வேலை செஞ்சு பிழைக்கணும். இது ஒரு பணம் சம்பாதிக்கும் முயற்சியாக இந்த பெண் இதை எடுத்திருக்காங்க. இது மிகவும் தவறான ஒரு கருத்து. அதாவது தன்னைத்தானே கூட அவங்க இது பண்ணிட்டு கூட அந்த கண்டென்ட் அவங்க இது பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த ஆணுடைய ஃபேஸை பிளர் பண்ணிட்டு கூட பண்ணியிருந்துருக்கலாம். அந்த ஆணுடைய ஃபேஸ் தெரிஞ்சு அவர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த அவள் மெல்ல கிடச்சிச்சின்னா ஊரே மின்னுட்டு கிடக்கும். எல்லாரும் அவர் போய் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அது அவருக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்குது. அதனால் அவர் அந்த முடிவை எடுத்திருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா மேம் ஃபுல்லாக? நான் பார்த்தேன். இது எனக்கு ஒரு என்னென்னா, இதில் அவங்க இடிக்கிறாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கோபம் வரணும். அந்த கோபம் இல்லை, நல்ல ஃபுல் மேக்கப்பில் இருக்காங்க, அப்படியே நல்ல போஸ் கொடுத்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது கண்டென்ட் க்ரியேட் பண்ணாங்கன்னு நம்ம இந்த லைனில் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வீடியோ பார்க்கும்போதே அப்படி தான் இருக்குது. இது அவர் இந்த அம்மாவை ஏறெடுத்தும் பார்த்த மாதிரியே தெரியல அந்த வீடியோவில். இவங்களே தான் அவங்க பக்கத்தில் போய் இடிச்சுக்கிட்டு அந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அவர் பேக் எடுக்கும்போது அவருடைய கை இந்த அம்மா மேலே குனிஞ்சு எடுக்கும்போது அது பர்பஸாக அவர் பண்ணலை. ஸோ இது ஒரு தவறுதலான செயல். இந்த மாதிரி கண்டென்ட்டோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடிய விஷயங்களையோ தயவு செய்து யூடியூபர்ஸ் வெளியிடக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோ வாயில நான் கேட்டுக்கிறேன். இந்த உண்மையிலேயே அந்த நபர் அவங்கள அந்த மாதிரி சீண்டி இருந்தால், பாலியல் சீண்டல் செய்திருந்தால், இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? கோவம் வந்திருக்கணும், செருப்பு கழட்டிட்டு அடிச்சிருக்கணும். நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க குடம்பாக்கத்தில் இருந்தாங்க. அவங்க பஸ்ஸில் போகும்போது ஒரு பையன் அவங்கள கிண்டல் பண்ணி பேசி அவங்கள தொட முயன்ற போது
காலில் அந்த செருப்பு எடுத்து அடிச்சிட்டாங்க. இது உண்மையிலே நடந்த நிகழ்வு இது. அன்னைக்கு எங்களுக்கு பெரியவருங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போய் வம்பு பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. இவ பயங்கர தைரியம், யார் என்ன சொன்னாலும் படக்குன்னு போய் கேட்டுருவா. இப்போ நாங்கள் வந்து அவகிட்ட சொன்னோம், என்னடி இப்படி பண்ணிட்டு வந்திருக்க, வீட்டில் ஏதாவது சொன்னியண்ணா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல அப்படின்னா. எங்களுக்கு பயம் வந்து நாங்கள் கண்டினியூஸாக 3 days அந்த பையன் பின்னாடி வந்துட போகிறானோ, இவளை ஏதாவது பண்ணிவிடுவானோன்னு சொல்லி இவளோட நாங்கள் பஸ்ஸில் போனோம். அதாவது பாலியல் சீண்டல் பண்ணுறான்னா நமக்கு கோபம் வரணும். அந்த கோபம் இல்லை, அதை வீடியோ எடுக்கிறேன்னா தென் இட் இஸ் அ கண்டென்ட் தானே உங்களுக்கு. அது மிகவும் தவறான ஒரு விஷயம் அந்த பெண் செய்திருப்பது, அதை நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இனியொரு பக்கம் இந்த மாதிரி சீண்டல்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இது தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த மகளிர் பேருந்து வந்து அதுக்கு ஒரு பெரிய நல்ல ரிலீஃபாக இருந்தது. இந்த மாதிரி வந்து ஆண்கள் வந்து அதாவது வேலைக்கு போகிற பெண்களோட கஷ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு வேக வேகமாக சமையல் பண்ணி அறக்க பறக்க சாப்பிடாம அதையும் டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி அங்கே உட்காரத்துக்கு இடம் கிடைக்காம காலையில் பூரா சமையல் ஒரு 2 hours 3 hours அவங்க நின்றுட்டு அப்புறம் வந்து இங்கே நின்றுக்கிட்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு சீண்டல்களுக்கு ஈடுபடும் ஆண்களை பார்க்கும்போது அவங்களுக்கு கோபமாக வரும். ஆனால் நம்ம இப்போது அவன் கூட சண்டை போட்டோன்னா பஸ்ஸை நிறுத்த முடியாது. பஸ்ஸை நிறுத்தினா அது போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போய் நிற்க என்கொயரிக்கு லேட் ஆயிரும். பஸ்ஸில் போகிற அனைத்து பேருக்குமே கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க. அதை இந்த மாதிரி விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இந்த பொண்ணு வந்து இந்த விஷயம் இந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து ஒரு வெளியிட்டிருக்கலாம், இல்லை இது நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டிருக்கலாம். இல்லையே இந்த நபர் இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து அந்த பொண்ணு பேரில் இமீடியட்டில் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டிருக்கலாம். அந்த வீடியோவை கொடுத்து ஒரு ஆதாரத்தை, அந்த வீடியோவில் தானே எல்லாமே இருக்குது, நம்ம எல்லாரும் அதை பார்த்துட்டு தானே பேசுகிறோம். அதை அவங்க ஒரு கேஸ் போட்டிருந்துருக்கலாம். அவர் இப்போ இல்லை, இனிமேல் நடக்கக்கூடிய தவறுகள் அந்த மாதிரி நடந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எனக்கு தெரில, யூடியூப்பில் இந்த மாதிரி தவறான கண்டென்ட்டை வந்து வெளியிட்டாங்கன்னா யூடியூப் வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஹவு டு தே டூன்னு தெரியல. பட் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் ஒரு சிலர்லாம் வந்து வேணும்னே வந்து போய் வெப்சைட்டில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுவாங்க. இதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது. அவங்கெல்லாம் இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து யூ கேன் ரிமூவ் இட் பை சேயிங் திஸ் நெகட்டிவ் கமெண்ட் ஹர்ட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழிவகை இருக்குது. யூடியூப்பில் இந்த கண்டென்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஹவு டு தே அப்ரோச் அப்படிங்கிற வழிமுறை உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கும் தெரியல. நான் இனிமேல் தான் ஐ ஷுட் கெட் டு நோ தட். அது தெரிஞ்சேன்னா திரும்ப அதுக்கு ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பஸ்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, இல்லைன்னு சொல்ல விரும்பல, கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் எல்லா பெண்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, அது வந்து டைலமோ தான், 50-50 சொல்ல முடியும். ஆமாம். அப்படிப்பட்ட பாதிக்கப்படுற பெண்கள் அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இப்போது நான் தான் என்னோடய ஃப்ரெண்ட் லிவிங் எக்ஸாம்பிள் தான். அவள் வந்து உடனே கோவப்பட்டு அடிச்சுட்டு ஷி டிட்ன்ட் ஈவன் பாதர்னு கண்டக்டர் சொல்லணும், டிரைவரை சொல்லி பஸ்ஸை நிறுத்தணும், கோ டு த போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா நியர்பை தான், கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது, அங்கெல்லாம் போகணுன்னு தெரியல. பட்டார்னு அடித்தா இன்னொரு வாட்டி பார்த்தேன் ஒன்று அப்படின்னு சொல்லி மறத்திட்டு வந்துட்டா போயிடுச்சு. ஆனால் அது கூட எல்லா இடங்களிலும் சரியாயிடாது. ஒரு சிலர் வந்து இது வெஞ்சன்ஸ் எடுத்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்து ஆசிட் அவங்க முகத்தில் கொட்டுறது, இதெல்லாம் நிறைய நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது பஸ்ஸு கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டிப்பாக எல்லாருக்குமே நேர விரயம் ஆகும், அந்த பஸ்ஸில் இருக்க அத்தனை பேருக்கும் நேர விரயம் ஆகும். ஏன்னா பஸ் அப்படியே டோட்டலாக கொண்டு போயிடுவாங்க கம்ப்ளைண்ட்டுன்னு ரைஸ் ஆகிடுச்சுனாக்க. அங்கே அதுக்கு வந்து உடன் இருக்கக்கூடிய பயணிகள் முணுமுணுப்பு இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்து உங்களை திட்டுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக திட்டுவாங்க. அப்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து இல்லை பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு, நம்ம எல்லோரும் வந்து இங்கே போவோம். ஸோ லெட் தெம் டேக். இப்போ தான் எல்லோரும் வீடியோ வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, அதனால் எங்கள் பஸ்ஸு ஹோல்ட் ஆகிருக்கு, நாங்கள் வர லேட் ஆகும்னு தே கேன் சென்ட் அ மெசேஜ். முன்னாடி அந்த வசதி கிடையாது, இப்போது அந்த வசதி இருக்குது. எதுக்கோ நீங்கள் அந்த பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா சக பயணிகளும் வந்து இதுக்கு ஒத்துழைக்கணும். ஏன்னா அவங்களுக்குமே வந்து அந்த பிரச்சனை நடந்திருந்தால் அவங்களும் இதை தானே பண்ணியிருப்பாங்க. அதனால் உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி போகும், நிறுத்தி விசாரிப்பாங்க, வைப்பாங்க எல்லாம். ஆனால் பின்னாடி அந்த பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் வர முடியாத அளவிற்கு அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபடக்கூடிய நபரை அது ஒரு வழிவகைப்படுத்தணும்.
அந்த பெண்ணுக்கு என்னால் எந்த விதமான பிரச்சனைகளும் இனிமேல் எழாது, எழுந்தால் அதற்கு நானே முழு பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி அவங்க எழுதி கொடுக்கணும். இப்போ இந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா, போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா மேம்? அது நமக்கு தெரியல. அங்கே ஏன்னா இது ஒருத்தருடைய இறப்பிற்கு காரணமாகிவிட்டது. ஸோ கண்டிப்பாக வந்து கேஸ் ஆகும்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா பல்வேறு தரப்பில் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ ரீசெண்டாக நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தலைமறைவாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், கண்டிப்பாக அது இது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னா தலைமறைவாயிருப்பாங்க கண்டிப்பாக. அட்லீஸ்ட் நவ் அந்த வீடியோ ஸ்டில் போய்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், அவர் இறந்து போன பிறகும் இந்த வீடியோ ஸ்டில் போயிட்டு தான் இருக்குது. மேம் இதே நீங்கள் பெண்களுக்கு சொல்லிட்டீங்க அந்த இடத்துல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு ஆண் தவறு செஞ்சிருக்க மாட்டான், அந்த இடத்துல வந்து குற்றவாளியாக வந்து இருக்கான் இல்லையா, அப்போ அவன் எந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மேம்? இப்போ குற்றவாளியாக நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க நம்ம இப்போ எல்லாருக்குமே ஒரு ப்ரூஃப், எல்லாமே வீடியோ தானே. இப்போ எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன தோணுதுன்னா, இப்போ சப்போஸ் வந்து அவர் இறக்காமல் இருந்திருந்தா அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து பெண்களுக்கு சாதகமாக போயிருக்குமோன்னு ஒரு பாயிண்ட் எழுது மேம். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்கள், ஆமாம், இந்த வீடியோ வந்து அவர் இறக்காமல் இருந்தால் பெண்களுக்கு சாதகமாக தான் கண்டிப்பாக போயிருக்கும். இது வந்து இந்த ஆண் வந்து இது எப்படி இது பண்ணியிருக்கலாம்னா, இது வீடியோ ப்ரூஃப் தானே. இந்த வீடியோ அவரே காமிச்சு கோர்ட்டில், நான் தான் சொன்னேன், அவர் கோர்ட்டில் கேஸே போட்டிருந்துருக்கலாம். சக பயணிகள் வந்து பார்த்துருப்பாங்கல்ல பக்கத்தில் இருக்கவங்க. இப்போது நானும் பஸ்ஸில் பயணித்தவள் தான் ஒரு காலத்தில். கல்லூரிகளுக்கு போயிருக்கேன், ஆஃபீஸ்க்கே கூட முன்னே நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண காலத்தில் கூட நான் பஸ்ஸில் தான் போயிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நம்ம கேள்வி கேட்டோன்னு சொன்னால் நம்மளை திருப்பி முறைப்பாங்க, எல்லாம் நடக்கும். அதையும் தாண்டி தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்க வேண்டி இருக்குது. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆண்கள் வந்து இவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த கண்டென்ட்டையே எடுத்து இது வந்து ஐ ஹேவ் நாட் டன் பர்பஸ்லி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இது ஆரம்பத்திலே அதை பண்ணியிருக்கலாம். தெரியல, பாவம், அவர் ரொம்ப நல்ல மனிதராக இருந்திருக்கிறாரு. சக பயணிகள் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஆனால் சக பயணிகளை எங்கே போய் தேடுறது? அவர்களும் முன் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரணும். ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் வந்து அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். இப்போ அந்த நேரத்தில் அங்கே சக பயணிகள் அதை தட்டி கேட்கணும். நானெல்லாம் அதை செஞ்சுருக்கேன். அதாவது தட்டி கேட்காமல் இருக்கிறது தான் வந்து இப்போ பிரச்சனையே. ஒரு இடத்துல எங்கே தீங்கு நடக்குன்னா, நல்லவர்கள் வந்து மௌனமாக இருக்கிற இடத்துல தான் அந்த கொடியவர்களின் செயல்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதான் கேள்வியே கேட்குறதில்ல. நம்ம இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கொடிய செயல்களுக்கு தீயவர்களின் செயல் காரணம் அல்ல, நல்லவர்களின் மௌனமே காரணம். இப்போது நம்ம ஏன்டா வம்பு, நம்ம மௌனமாக இருந்துட்டு போயிடுவோம், இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம ஏன் ஈடுபடணும்? இப்போ இன்றைக்கி ஆஃபீஸ் போக முடியாது, நான் பஸ்ஸில் போகிறவங்க கண்டிப்பாக வந்து ஆஃபீஸ் தான் போவாங்க, இல்லை ஏதோ ஒரு ட்ரெயினை பிடிக்க போகலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வேகமாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து இதை நம்ம கேட்டோன்னா பிரச்சனையானா பஸ்ஸை நிறுத்திடுவாங்க, நம்ம டைமுக்கு நம்ம இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேர் கேள்வி கேட்காம விட்டுறாங்க. இந்த கேள்வி என்றது எழாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழிவகை பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி பஸ்லலாம் நடக்குதுன்னா, இப்போது ஸ்டாண்டிங்கில் போகும்போது கேமரா வச்சா கூட என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாது, சக பயணிகளுக்கு தான் தெரியும் இது நடக்கிறது என்னென்னு. அப்போது அவங்களாக முன் வந்து அவங்க கையில் கேமரா வச்சுருக்காங்கல்ல, அவங்க எடுத்துகிட்டு பாரு உன்னை வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு மிரட்டினாலே அவனுக்கு ஒரு நாலு பேர் கேட்டாலே பயம் வந்துருங்களே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஆகும், அதனால் வந்து சூசைட் தாட்லாம் வருதுல்ல மேம். சூசைட் தாட்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும், வந்தவங்க என்னென்ன பிளான் பண்ணணும்? இப்போது சூசைட் தாட் அப்படின்னு வந்து வருவது இயல்பு. அந்த மாதிரி ஐயோ நமக்கு நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இது எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற அவர் ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா எவிடன்ஸ் அந்த பொண்ணோட வீடியோலேயே இருக்குது, அதை கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த மாதிரி வந்தது எல்லாருக்கும் வேறு விஷயங்களில் வரும்போது தே கேன் டேக் அ ஹெல்ப் ஆஃப் அ சைக்கியாட்ரிஸ்ட். இல்லை அப்படின்னா இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் ஸ்னேகாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து என்ஜிஓ. அவங்களுக்கு ஃபோன் பண்ணினா போதும், அவங்க நெட்டில் வெப்சைட்லேயே இருக்குது அவங்களுடைய நம்பர். அவங்க வந்து இதுக்காக வந்து கவுன்சிலிங் இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்களோட தொடர்ந்து பேசி உங்களுடைய இந்த தாட் வந்து அதுலேருந்து வெளியே வரத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை அது இல்லை அப்படின்னாக்க யூ கேன் ஈவன் டேக் அ சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட். இல்லை அவங்ககிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி தாட் வருது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு நான் அப்படின்னும் போது அவங்க அதுக்கான கைடன்ஸ் கொடுக்கலாம்.
இப்போ தமிழ்நாடு அரசும் வந்து அறிவிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு நம்பர் அறிவிச்சிருக்காங்க. அந்த நம்பரில் கூப்பிட்டு பேசலான்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதான் நம்ம அந்த இன்ஸ்டண்ட்டாக வரக்கூடிய தாட் அது. அதிலிருந்து ஒரு 2 நிமிஷம் யோசித்து நம்ம சுற்றி இருக்க விஷயங்களை யோசிச்சுட்டு நாம் வந்து இது பண்ணக்கூடாது, இது தவறு அப்படின்னு நாமளே அது வந்து அதை. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம்.